ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 30 டேஸ் கிளாஸ் போயிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம டே 28 வரைக்கும் நம்ம சூப்பராக பார்த்து முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி நம்ம டே 29 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அதிகமாக தமிழில் பேசக்கூடிய ரொம்பவே முக்கியமான குட்டி குட்டி தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் சொல்லிட்டு பார்க்கலாங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த 30 டேஸ் கிளாஸ்க்கான PDF ஃபார்மட் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம டே 29 இருக்கிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்களேன். எல்லாருமே கேட்பாங்க, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம எல்லாருமே இப்படி தான் ஆன்சர் பண்ணுவோம், நான் நல்லா இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிம்பிளான சென்ஸ் வச்சு தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா ஐ எம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன். என்னோடய பேர் ரவி. எப்படி சொல்லலாம் அதை? மை நேம் இஸ் ரவி. நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு மாணவன். எப்படி சொல்லலாம்? ரொம்ப ரொம்ப பேசிக்கான சென்ஸ் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? டக்குன்னு பின்னாடி ஆன்சர் பண்ணுங்கள், வாய் திறந்து பேசுங்க. ஐ எம் அ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு ஆசிரியர். நான் ஒரு டீச்சராக இருக்கேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஐ எம் எ டீச்சர். இப்போ என் ஃப்ரெண்டு கேட்குறான், நீ பிஸியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், ஆமாம் நான் பிஸியாக இருக்கேன். இதை நான் எப்படி பேசுவேன்? இதை நான் எப்படி சொல்லுவேன்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். எஸ், ஐ எம் பிஸி. எஸ், ஆமாம், ஐ எம் பிஸி, நான் பிஸியாக இருக்கிறேன். இப்போ அதுவே நான் சொல்கிறேன், இல்லை நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். நோ, ஐ எம் ஃப்ரீ. நோ, இல்லை, ஐ எம் ஃப்ரீ, நான் ஃப்ரீயாக இருக்கேன். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அவர் வீட்டில் இருக்கிறார். எப்படி சொல்லலாம்? ரொம்ப ரொம்ப பேசிக்கான சென்ஸ் தாங்க. சொல்லுங்கள் பார்க்கும். ஹீஸ் அட் ஹோம். நீங்கள் நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் இருக்கிற 30 டேஸ் கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சென்ஸ்லாம் ஈஸியாக உருவாக்கி பேச முடியும். ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ஹீஸ் அட் ஹோம், அவர் வீட்டில் இருக்கிறார். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். நம்ம அதை பேச்சு வழக்கில் அவள் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஷீ இஸ் ஸ்லீப்பிங். இது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஓகேங்களா? நல்லா கவனிச்சிங்கன்னா டே 12 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான வீடியோ இருக்குது. ஓகேங்களா? இந்த இமேஜை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது நம்ம பேச்சு வழக்கில் அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எப்படி சொல்லலாம்? தே ஆர் கம்மிங், அவங்க வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தெரியாது. எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து காத்திருக்கவும். தயவு செய்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ப்ளீஸ் வெயிட். நெக்ஸ்ட் ஒன், இங்கே வா. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தாங்க. கம் ஹியர். அங்கே போ. கோ தேர். உட்காரு. சிட் டவுன். எந்திரி. எந்திரிச்சு நில்லுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸ்டாண்ட் அப். கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி. கவனமாக இருங்க. பி கேர்ஃபுல். இதை எடு. நான் தமிழில் சொல்ல இங்கிலீஷில் பின்னாடியே பேசிகிட்டே வாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணிட்டே கூட வரலாங்க. இதை எடு அப்படின்னா டேக்னா எடு, திஸ்னா இதை. ஓகேங்களா? டேக் திஸ். இப்போ அதை எடு அப்படின்னா அப்படி சொல்லுவீங்க. சூப்பர், கரெக்டுங்க. டேக் தேட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். இதை விட்டுருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? லீவ் இட். இதை விட்டு விடு அப்படின்னா லீவ் இட். ஓகேங்களா? நம்ம இந்த பேச்சு ஒர்க்கில் இதை விடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். எனக்கு காட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஷோ மீ. எனக்கு சொல். டெல் மீ. நெக்ஸ்ட் ஒன், என்னை கவனி. எப்படி சொல்லலாம்? லிசன் டு மீ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். என்னை பார். லுக் அட் மீ. கதவை தர. ஓப்பன் தி டோர். கதவை மூடு. க்ளோஸ் தி டோர். விளக்கை இயக்கவும். அதாவது நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா லைட் ஆன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? டர்ன் ஆன் தி லைட். நெக்ஸ்ட் ஒன், லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னா டர்ன் ஆஃப் தி லைட். கூச்சலிடாதே, அதாவது கத்தாதேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? டோன்ட் ஷவுட். சீக்கிரமாக வா. கம் ஃபாஸ்ட். மெதுவாக பேசு. ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்பீக் அப்படின்னா பேசு, ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக. நெக்ஸ்ட் ஒன், உங்கள் வேலையை செய்யுங்கள்.
உங்கள் வேலையை செய்யுங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. டூ யோர் ஒர்க், டூ யோர் ஒர்க். எனக்கு பசிக்குது, ஐ எம் ஹங்க்ரி. நான் பசியாக இருக்கேன், எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஐ எம் ஹங்க்ரி. எனக்கு தாகமாக இருக்குது, ஐ எம் தேர்ஸ்டி, ஐ எம் தேர்ஸ்டி. நான் சோர்வாக இருக்கிறேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் டயர்ட், ஐ எம் டயர்ட். நான் செல்கிறேன், நான் போயிட்டுருக்கேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஐ எம் கோயிங். நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன், ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் சொல்லுவோம் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் ஒன், நான் நேற்று வந்தேன். கேட்பாங்க, நீ எப்பப்போ வந்த அப்படின்னு கேட்பாங்க. நான் நேற்று வந்தேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஐ கேம் எஸ்டர்டே, ஐ கேம், நான் வந்தேன். எஸ்டர்டே அப்படின்னா நேற்று, ஐ கேம் எஸ்டர்டே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், நான் நாளை வருவேன், நான் நாளைக்கு வருவேன். எப்படி சொல்லுவோம்? சூப்பருங்க, கரெக்டுங்க. ஐ வில் கம் டுமாரோ, ஐ வில் கம் டுமாரோ. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இது பிடிக்குது, ஐ லைக் திஸ், ஐ லைக் திஸ். எனக்கு இது பிடிக்கலை, ஐ டோன்ட் லைக் திஸ். இது தயாராக இருக்கிறது, இது தயாராக உள்ளது. எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ரெடி, இட் இஸ் ரெடி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன்னும் இல்லை, இன்னும் இல்லை. எப்படி சொல்லுவோம்? நாட் அட். இல்லை இன்னும் இல்லை அப்படின்னா நோ, நாட் அட். தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன், இது எளிது, இது ஈஸின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இட் இஸ் ஈஸி, இட்ஸ் ஈஸி. நெக்ஸ்ட் ஒன், இது கடினம், இட்ஸ் டிஃபிகல்ட். மீண்டும் முயற்சி செய், ட்ரை அகைன், ட்ரை அகைன். நான் மறந்துவிட்டேன், ஐ ஃபர்காட், ஐ ஃபர்காட். எனக்கு நினைவு இருக்கிறது, ஐ ரிமெம்பர், ஐ ரிமெம்பர். மறந்து விடாதே, டோன்ட் ஃபர்கெட், டோன்ட் ஃபர்கெட். நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள், யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட். நான் ஒத்துக்கொள்கிறேன், ஐ அக்ரி, ஐ அக்ரி. நான் ஒத்துக்கொள்ளவில்லை, ஐ டிஸ்அக்ரி, ஐ டிஸ்அக்ரி. பரவாயில்லை, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. கவலை வேண்டாம், நெவர் மைண்ட், நெவர் மைண்ட். நெக்ஸ்ட் ஒன், நன்றி அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, தேங்க்யூ. வரவேற்கிறேன் அப்படின்னா யூ வெல்கம், யூ வெல்கம். மன்னிக்கவும், சாரி, சாரி. எதுவும் நடக்கவில்லை, நத்திங் ஹேப்பன்ட், நத்திங் ஹேப்பன்ட். அது என்னுடையது. எப்படி சொல்லலாம்? இதெல்லாம் நீங்கள் 30 days கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். டே 2ல் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்தேன். இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். இது என்னுடையது அப்படின்னா திஸ் இஸ் மைன், திஸ் இஸ் மைன். இது உன்னுடையது அப்படின்னா திஸ் இஸ் யுவர்ஸ், திஸ் இஸ் யுவர்ஸ். அவர் என் நண்பர், ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். நல்லா கவனிங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டே 3ல் இருக்குது. பி வெர்ப்ஸில் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எல்லாத்தையுமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், அவள் என் சகோதரி. இதுவுமே பார்த்தீங்கன்னா 30 days கிளாஸில் டே 3ல் பி வெர்ப்ஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஷீ இஸ் மை சிஸ்டர், ஷீ இஸ் மை சிஸ்டர். நான் உன்னை காதலிக்கிறேன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நெக்ஸ்ட் ஒன், பார்த்துக்கொள், கவனமாக இரு, பார்த்துக்கோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. டேக் கேர், டேக் கேர். தாமதமாக இருக்காதே, தாமதமாக இருக்காதே. எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி லேட், டோன்ட் பி லேட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், நேரத்தில் இரு, சரியான நேரத்தில் இருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. பி ஆன் டைம், பி ஆன் டைம். நெக்ஸ்ட் ஒன், நான் படித்து கொண்டிருக்கிறேன், ஐ ஆம் ஸ்டடியிங், ஐ ஆம் ஸ்டடியிங். நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன், ஐ ஆம் வாட்சிங் டிவி, ஐ ஆம் வாட்சிங் டிவி. போகலாம், லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. அதை நிறுத்து, ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். எனக்கு கொடு, கிவ் மீ, கிவ் மீ. நெக்ஸ்ட் ஒன், என்னை கூப்பிடு, கால் மீ, கால் மீ அப்படின்னா என்னை கூப்பிடு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ஒரு நிமிஷம் காத்துரு, வெயிட் அ மினிட், வெயிட் அ மினிட். சீக்கிரம் வா, கம் சூன், கம் சூன். உங்கள் கைகளை கழுவுங்கள், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். உங்கள் பற்களை துலக்குங்கள், ப்ரஷ் யுவர் டீத், ப்ரஷ் யுவர் டீத். நன்றாக சாப்பிடு, ஈட் வெல், ஈட் வெல். நன்றாக தூங்கு. நம்ம பேச்சுலக்க நல்லா தூங்குப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸ்லீப் வெல், ஸ்லீப் வெல். எழுந்திரு, வேக்கப், வேக்கப். தூங்காதே, டோன்ட் ஸ்லீப், டோன்ட் ஸ்லீப். எனக்கு உதவி தேவை, ஐ நீட் ஹெல்ப், ஐ நீட் ஹெல்ப்.
இப்போ எனக்கு உன்னுடைய உதவி தேவை அப்படின்னா ஐ நீட் யுவர் ஹெல்ப். எனக்கு உதவி செய், ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், எனக்கு காஃபி பிடிக்கும். எப்படி சொல்லலாம்? ஐ லைக் காஃபி, ஐ லைக் காஃபி. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், எனக்கு டீ பிடிக்காதுன்னு அப்படி சொல்லுவோம். எனக்கு டீ பிடிக்காது, ஐ டோன்ட் லைக் டீ, ஐ டோன்ட் லைக் டீ. நெக்ஸ்ட் ஒன், நான் பள்ளிக்கு செல்கிறேன். ஐ கோ டு ஸ்கூல், ஐ கோ டு ஸ்கூல். அவன் வேலைக்கு செல்கிறான். ஹீ கோஸ் டு ஒர்க், ஹீ கோஸ் டு ஒர்க். நாங்கள் கிரிக்கெட் விளையாடுகிறோம். வி ப்ளே கிரிக்கெட், வி ப்ளே கிரிக்கெட். அவர்கள் நன்றாக பாடுகிறார்கள். தே சிங் வெல், தே சிங் வெல். நான் தினமும் நடக்கிறேன். ஐ வாக் எவ்ரி டே, ஐ வாக் எவ்ரி டே. அவள் விரைவாக ஓடுகிறாள். அவள் வேகமாக ஓடுறான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஷீ ரன்ஸ் ஃபாஸ்ட், ஷீ ரன்ஸ் ஃபாஸ்ட். அவன் தினமும் படிக்கிறான். ஹீ ரீட்ஸ் டெய்லி, ஹீ ரீட்ஸ் டெய்லி. அவன் வெளியே நிற்கிறான். ஹீ ஸ்டாண்ட்ஸ் அவுட் சைட், ஹீ ஸ்டாண்ட்ஸ் அவுட் சைட். நான் உள்ளே நிற்கிறேன். ஐ ஸ்டாண்ட் இன்சைட், ஐ ஸ்டாண்ட் இன்சைட். நாங்கள் அவனுக்காக காத்திருக்கிறோம். we wait for him, we wait for him. நான் கார் ஓட்டுகிறேன். I drive a car, I drive a car. அவன் பைக்கை ஓட்டுகிறான். he rides a bike, he rides a bike. அவள் எனக்காக காத்து கொண்டிருக்கிறாள். she is waiting for me, she is waiting for me. நான் வேகமாக ஓட்ட மாட்டேன்னு சொல்ல பார்த்தீங்களா? எப்படி சொல்லுவேன்? ஐ டோன்ட் டிரைவ் ஃபாஸ்ட், ஐ டோன்ட் டிரைவ் ஃபாஸ்ட். அவள் பள்ளியில் இருக்கிறாள். ஷீ இஸ் அட் ஸ்கூல், ஷீ இஸ் அட் ஸ்கூல். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், அவள் கதவை திறக்கிறாள். ஷீ ஓப்பன்ஸ் த டோர். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், அவன் மதுரையில் வசிக்கிறான். ஹீ லிவ்ஸ் இன் மதுரை, ஹீ லிவ்ஸ் இன் மதுரை. உங்களுக்கு ஈஸியாக இருக்காங்க. இந்த 100 சென்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள்.